வணக்கம். இன்றைய செய்திகள். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். இன்று காலை 10 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. தமிழக ஆளுநர் அர்லேக்கரை பூங்கொத்து கொடுத்து முதலமைச்சர் விஜய் வரவேற்றார். 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். காங்கிரஸ் சார்பில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்கள் ஆகினர். தமிழக அமைச்சரவையில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் மீண்டும் இடம்பெற்றுள்ளது. கோவை வடக்கு எம்எல்ஏ சம்பத்குமார் மற்றும் கிணத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷ் ஆகிய இருவர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். இதுவரை விஜயலட்சுமி, கமலி, ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா ஆகிய 4 பெண்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பொய்யான குற்றச்சாட்டுகள் மற்றும் பீதியை ஏற்படுத்தும் பதிவுகள் மீது நடவடிக்கை எடுக்க மெட்டா, கூகுள் மற்றும் டெலிகிராம் உள்ளிட்ட முக்கிய சமூக ஊடக தளங்களின் ஆதரவை மத்திய அரசு நாடியுள்ளது. பல சேனல்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பீதியையும் குழப்பத்தையும் தூண்டும் வகையில் வினாத்தாள் கசிவு குறித்து தவறான தகவல்களை பரப்புகின்றன. பல சந்தேகத்திற்கு இடமான சேனல்கள் இயங்கி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. போலி தகவல்கள் மற்றும் பீதியை பரப்பும் சேனல்களை விரைவாக அகற்றுவதை உறுதி செய்ய தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றுமாறு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். தேர்வுக்கு முன்னதாக டிஜிட்டல் கண்காணிப்பை வலுப்படுத்த பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்வு மையங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுப்பது உறுதி செய்வதற்காக மாநிலங்கள் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் டிஜிபி ஒருங்கிணைந்து கூட்டங்களை நடத்துமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மறு தேர்வின் போது போக்குவரத்து, குடிநீர் மற்றும் தடையற்ற ஏற்பாடுகள் உள்ளிட்ட போதுமான மாணவர் வசதிகளை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஒருவர் உட்பட 25 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் எந்நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து தேர்வாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் இருந்து தேர்வான 4 பேர் ஜார்க்கண்ட் 2, குஜராத் 4, ராஜஸ்தான் 3, கர்நாடகா 4, மத்திய பிரதேசம் 3, அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரமில் தலா 1 என ராஜ்யசபா எம்பிக்களாக உள்ள 24 பேரின் பதவிக்காலம் ஜூன் 21 மற்றும் ஜூலை 19ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. தமிழகத்திலிருந்து அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக தேர்வான முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சட்டசபை தேர்தலில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அவர் ராஜினாமா செய்த எம்பி பதவிக்கான ஆயுள் 2028ஆம் ஆண்டு வரை உள்ளது. இதனால் அந்த இடத்திற்கு இடைத்தேர்தல் நடத்தியாக வேண்டும். எனவே ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறவுள்ள ராஜ்யசபா தேர்தலோடு சேர்த்து தமிழக ராஜ்யசபா இடத்திற்கும் தேர்தல் நடத்தப்படுவது உறுதியாகியுள்ளது. இதற்கான அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையம் எப்போது வேண்டுமானாலும் வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக இன்றோ அல்லது நாளையோ அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆந்திராவில் இருந்து 4 எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அங்கு ஆட்சியில் உள்ள தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுக்குள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளன. அவற்றில் ஓர் இடத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலையை நிறுத்த அக்கட்சி மேலிடம் தீர்மானித்து உள்ளதாகவும் இது தொடர்பாக ஆந்திரா கூட்டணி கட்சிகளுக்கு டெல்லி பாஜக மேலிடம் தெளிவாக சொல்லிவிட்டதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்படவுள்ள எம்பி பதவிக்கு ஆளும் கட்சியான தாவேக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவது உறுதியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராஜ்யசபா எம்பி வேட்பாளர் போட்டியில் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ரவி, ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு முதலமைச்சர் விஜயை அழைத்து சென்ற விஷ்ணு ரெட்டி, அரசியல் வியூக ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, விஜயின் தனி செயலராக அறியப்படும் ஜெகதீஷ், முன்னாள் அமைச்சரும் லால்குடி தொகுதியில் தோல்வியை தழுவியவருமான கூப்ப கிருஷ்ணன் ஆகியோரின் பெயர்கள் உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு பின்னர் எழுந்த எதிர்ப்பால் பதவியை இழந்தாலும் டெல்லியில் நன்கு அரசியல் தொடர்புகளை ஏற்கனவே வைத்துள்ளவரான ஜோதிடர் ரிக்கிரத்தன் பண்டிட் பெயரும் யூகத்தில் அடிபடுகிறது. எனினும் இவர்களில் ஒருவர்தான் வேட்பாளரா அல்லது இவர்களை தாண்டி திடீரென புதிய முகம் யாராவது அறிமுகமாகி எம்பி ஆகி டெல்லி வர போகிறாரா என்ற எதிர்பார்ப்பும் டெல்லி வட்டாரங்களில் உருவாகி உள்ளதாக கூறப்படுகிறது.
தமிழக தென் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள், விடுதிகளின் பெயர்களில் முன்னொட்டுகளாகவோ அல்லது பின்னொட்டுகளாகவோ இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை நீக்க தாக்கலான வழக்கில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் இந்திய வங்கதேச எல்லையில் வேலி அமைப்பதற்காக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த 25 கிலோமீட்டர் நிலப்பரப்பை எல்லை பாதுகாப்பு படைக்கு முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி ஒதுக்கியுள்ளார். அத்துடன் சட்டவிரோத ஊடுருவல்காரர்கள் இனி நேரடியாக எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்படுவர் என்று அதிரடி அறிவிப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார். பாஜகவும் RSS அமைப்பும் இணைந்து அரசமைப்பு சட்டத்தின் மீது ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. தேசத்தின் நலனை குறிப்பிட்ட தொழிலதிபர்களுக்கு விற்கின்றனர். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் துரோகிகள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் நாட்டுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று அது தொடர்பாக மசோதாக்களை ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் PB சௌத்ரி தெரிவித்துள்ளார். நிகழாண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் என்று ஐநா கணித்துள்ளது. இந்த வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ஐநா முன்பு கணித்திருந்த நிலையில் தற்போது அது குறைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.